பரிசுத்தமுள்ள தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜார்ஜ் முல்லர் அவர்களை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காய் இன்னுமாய் வைராக்கியமாய் நாம் நிற்க அவருடைய சாட்சியானது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். 1805 ஆண்டு ஜெர்மனியில் ஜார்ஜ் முல்லர் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவருடைய வாலிப வயதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அவருடைய நண்பர் ஒரு நாள் ஜார்ஜ் முல்லரை ஜெபக்கூட்டத்திற்கு அழைக்கிறார். அந்த ஜெபக்கூட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்ட பிறகு உடனடியாக சுவிசேஷ ஊழியத்தை துவங்குகிறார். தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சுவிசேஷ ஊழியம் செய்ய போகும்போது அநேக சிறு பிள்ளைகளை பார்க்கிறாங்க. அவர்கள் சிறு பிள்ளைகள் உணவு இல்லாம, அடைக்கலம் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறத அவர் பார்க்கும்போது அவர் இருதயத்துல ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம இந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்கணும், இந்த சிறு பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. 1836 ஆண்டு முதல் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்தை அவர் துவங்குகிறார். அவர் துவங்கின உடனே சில காரியங்களை தேவ சமூகத்தில் முடிவு செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய தேவைக்காக யாரிடத்திலும் போய் அவர் நிற்க கூடாது. எந்த தேவைகள் இருந்தாலும் தேவனிடத்தில் ஜெபித்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உறுதியா இருந்தார். இவர் வாழ்நாள்ல 5 மிகப்பெரிய ஆர்பனேஜஸ் கட்டி அநேக குழந்தைகளுக்கு இவர் தகப்பனா இருந்தார். இவருடைய சாட்சிகளை கேட்கும் போது நமக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ வல்லமையான ஜெப வீரர் இவர். இவர் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் மிக பெரியதா இருக்கும். இவர் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். இவர் கிட்டத்தட்ட 200 முறை வேதாகமத்தை படித்து முடித்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் முழங்காலிலே 100 தடவை வேதாகமத்தை படித்து முடித்திருக்கிறார். ஒருவர் அவருடைய கடைசி காலத்தில் இப்படியாக கேள்வி எழுப்பினார். கடைசி காலத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குதா அப்படின்னு கேட்கும் போது அவர் அதற்கு கூறியதாவது, நான் இன்னுமாய் வேதாகமத்தை முழங்காலிலே படிக்க ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னுமாய் அறிய எனக்கு மிகவும் வாஞ்சியா இருக்கிறது என்று பதில் கூறினார். இவருடைய ஒரு சாட்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் இவருடைய ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காத ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த ஹோம்ஸோட வார்டன் இவர்கிட்ட சொல்றாங்க, குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு உணவு நம்ம கிட்ட இல்ல, அதுக்கு என்ன செய்வது என்று அவர்கள் இடத்துல கேட்டாங்க. அவர் அந்த வார்டன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாருக்கும் லைனா தட்டு போட்டுருங்க, எல்லாருக்கும் எப்பவுமே எப்படி உட்கார வைக்குவீங்களோ அப்படி எல்லா குழந்தைங்களும் உட்கார வச்சிருங்க, தேவன் அதை சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபிச்சாங்க. உடனே ஒருத்தர் அந்த ஹோம்ஸ் கிட்ட வந்திருக்கிறாங்க. கதவை தட்டும் பொழுது, கதவை திறக்கும் போது ஒருத்தர் பிரெட் நிறைய பிரெட் எடுத்துட்டு அந்த ஹோம்ஸுக்கு கொடுத்தாங்களாம். அந்த கொடுத்த நபர் சொல்லி இருக்கிறாங்க, தேவனிடத்தில் பேசினார், இந்த பிரெட் எல்லாம் எடுத்துட்டு போய் நீ அந்த பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் இருதயத்தில் பேசினார். அதனாலதான் இந்த பிரெட் எல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் தேவைப்பட்டது. அந்த பால் வாங்கறதுக்கு ஜார்ஜ் முல்லர் இடத்தில் பணம் இல்லை, அதற்கும் ஜெபித்திருக்கிறார். உடனடியாக ஒருவர் அந்த ஆர்பனேஜுக்கு கதவை தட்டி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும் போது அவருடைய பால் வாகனம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால என்னுடைய பால் வேஸ்டா போயிடும், அது வேஸ்டா போக கூடாது, இந்த குழந்தைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் முல்லர் கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. அவர் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவையே நம்பி இருந்தார். நமக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை ஜெபத்தின் மூலமாக அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைராக்கியமாய் இருப்பார். ஜெபித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை சரித்திர சாட்சியாய் அவர் மாற்றி இருந்தார். அவர் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். 30,000 ஜெபங்களுக்கு முழங்கால் படியிட்டு அதை ஜெபித்து முடித்த மறுநொடியே அதனுடைய பதில் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது வரலாறு. இப்படியாக சிறுவர்களுக்கு நல்ல கல்வியும் அடைக்கலமும் கொடுக்க தேவன் அவருக்கு உதவி செய்திருந்தார். பிரியமானவர்களே, நாமும் இந்த கடைசி காலத்தில் ஜார்ஜ் முல்லரை போல் கிறிஸ்துவின் மீது விசுவாசமாய் இருந்து ஜெபித்து கடைசி காலத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி